இந்தாங்க தம்பி. இந்த தெருவுல பெட்டி கடை, பலசர கடை, டீ கடை, ரொட்டி கடை, ஒரு கடை பாக்கி இல்லாம கலகலன்னு மாத்திட்டு வந்துட்டேன். ஆமா, இதெல்லாம் எதுக்கு தம்பி? கோயிலுக்கு போறீங்களா? ஆமா, இன்னைக்கு என்னோட பிறந்த நாள். போக வேண்டியதுதான். தேங்க்யூ, யூ மே கோ. தனு சிகரெட் ஒன்று கொடு. மச்சி, பெரிய இங்கிலீஷ் சிகரெட்டடா, டொரான்னு நினைப்பு. சூட்டும் கூட்டும் போட்டிருக்காருல்ல, அவர் அதைத்தான் குடிப்பாரு. பணத்தை சேரும், உன்கிட்ட இருக்கிறத எடு. சில்லறை இருக்கான்னு பாக்குறேன். சில்லற பயலா?
வராத, கிட்ட வராத. நான் எப்படி மாறிட்டேன் பத்தியா? உனக்கு நடந்த கொடுமை வேற எந்த பெண்ணுக்கு நடக்க கூடாது. அதுக்காக தான் மாறிட்டேன். நம்மால தேடப்பட்டு வந்த கொலைகாரன் தான் சுடப்பட்டிருக்கானா? இவங்கதான் ஆட்டோல வந்த பெண்கள். ஏமா உங்க நகைகள் ஒண்ணும் பறிபோகலையே? இல்லைங்க. இப்ப பணமா கிடக்கிறவன் உங்களால தேடப்பட்டு வந்த கொலையாளி தானே? ஆமா. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பனகல் பார்க்குக்கு பக்கத்துல நடந்த ரெட்ட கொலை சம்பந்தமா தேடப்பட்டு வந்த கொலைகாரன் தான் இவன். நீங்க இவ்வளவு காலமா தேடிட்டு இருந்த கொலையாளி பணமா கிடைச்சிருக்கான். இதனால உங்களுக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய பாரம் குறைஞ்சதுன்னு நினைக்கிறீங்களா? போலீஸுக்கும் பொதுமக்களுக்கும் தலைவலியா இருந்தவன் செத்து போயிட்டாலும் அவனை கொன்னது யாருங்கிறது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. இன்னைக்கு பரபரப்பு. ஆட்டோவில் வந்த இடம் பண்ணிடம் நகை கொள்ளை, கொலையை கேடி சுட்டு கொலை. வாங்கியாங்க நீங்க பாத்தீங்களா? ராத்திரி வேளையில் ஆட்டோவில் வந்த பெண்களிடம் பத்திரி என்பவன் வழிமறித்து கத்தியை காட்டி நகையை பறிக்க முயற்சி. நகையை திருடும் சமயம் யாரோ ஒருவன் பத்திரியை சுட்டுக் கொண்டு விட்டு தலைமறைவாகிவிட்டான். சாபாஷ், கொள்ளை அடிச்ச திருட்டு பேர கொலை செஞ்சுட்டு தலைமறைவாயிட்டான். ஆபீஸ்ல என்ன கலாட்டா? இல்ல, பத்திரிகையில ஒரு இன்ட்ரெஸ்டிங் நியூஸ். நீங்க படிச்சீங்களா? படிச்சனே. இந்த பக்கிரி பயலால மெட்ராஸே பயந்து போச்சு சார். ஆமா, சுத்தமா யாரா இருக்கும்? மீச முளைச்சா ஆம்பளையா இருக்கும். சரி சரி, பேக் டு வொர்க். நேற்று ராத்திரி நடந்த ஆட்டோ ரிக்ஷா கொலை சம்பவத்துல பக்ரி உடல்ல இருந்து எடுத்த புல்லட் சார். இது பக்ரியோட பிரேத பரிசோதனை ரிப்போர்ட். The bullet that found in the body of the victim is .32 caliber bullet. There is no fingerprints either on the body of the victim or on the clothes. ரிப்போர்ட் படி சுட்டவனுடைய கைரேகை செத்து போனவனுடைய உடல்ல எங்கேயுமே இல்லை. அதனால இந்த ஆட்டோ ரிக்ஷா கொலை கைகலப்பு இல்லாம நடந்திருக்கணும்னு நான் நினைக்கிறேன். கரெக்ட் சார். அது மட்டும் இல்ல, சுட்டவன் நகைக்காகவோ பணத்துக்காகவோ சுட்டதா நான் நினைக்கிறேன். அப்படி செஞ்சிருந்தான்னா அவன் ஓடும் போது பெண்கள் கிட்ட இருந்து நகையிலே எடுத்துக்கிட்டா ஓடி இருக்கணும். எஸ் சார். ஆனா ஒரு சந்தேகம். என்ன சார்? சுட்டவனுக்கும் இறந்து போன பக்கிரிக்கும் ஏதாவது முன்விரோதம் இருக்கலாம் இல்லையா சார்? இருந்திருக்கிறான். ஆனா இப்ப போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏற்பட்டு இருக்கிற பிரச்சனை சுட்டவன் யாரு, ஏன் சுட்டா, எதுக்காக சுட்டா அப்படிங்கறதான். ஏப்பா மயிலாப்பூர் போகணும் வரியா? பிராட்வே செட்டுக்கு போறேன். அங்க நீங்க வரீங்களா? இல்ல. முதல்ல பெட்டியை கொடு ஐயா. இது 7 அநாத பிள்ளைங்க. என்ன விட்டுடுங்க. உங்களுக்கு கும்பிடுறியா? பணம் போச்சு. பணம் ஐயா,
இது ஏழைக்க பணையா, அனாதைக்க பணையா, ஐயா கொடுத்துருக்கியா, மனத்தை கொடுத்துருக்கியா, உங்க காலில் விழுறியா, இது ஏழைக்க பணையா, ஐயா கொடுத்துருக்கியா, விழுகையா, இதை விழுகையா, பணத்தை கொடுத்துருக்கியா, பணத்தை கொடுத்துருக்கியா. நீங்க ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கணும். Yes, Inspector Prasad speaking. சார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அயன் பிடிச்சுக்கிட்ட 3 பேர் சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்காங்க சார். கொலையா? இதோ வந்துட்டு. யார் நீங்க? மயிலாப்பூர்ல இருக்கிற ஊனமுற்றோர் பள்ளி கரஸ்பாண்டன்ட் நான் தான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால உங்களை காப்பாத்துறதுக்காக இவங்களை எல்லாம் சுட்டுட்டு போனானே, அந்த நபர் யாருன்னு உங்களால அடையாளம் காட்ட முடியுமா? சாரி சார், நான் இவங்களோட போராடிக்கிட்டு இருந்தேன். அப்போ என் கண்ணாடி கீழே விழுந்து போச்சு. அதனாலதான் அவர் யாருன்னு சரியா அடையாளம் தெரியல. கண்ணு முன்னால் நடந்திருக்குது, கண்ணு தெரியலன்னு சொல்றீங்களே. அவர் தூரமா இருந்து அப்படியே சுட்டுட்டு ஓடி போயிட்டார் சார். தூரமா இருந்து அப்படியே சுட்டுட்டு ஓடிட்டாங்களா? ஆமா. ஆல் ரைட், ஆல் ரைட். அந்த பெரியவர் சுட்டவன் யாருன்னு அடையாளம் காட்ட விரும்பல, அதனால அவர் பொய் சொல்றாருன்னு நினைக்கிறேன். நானும் அப்படித்தான் சார் நினைக்கிறேன். இரும்பு வாராவதியில நடந்த கொலையில ஒரு புது திருப்பம் ஏற்பட்டிருக்குது. நான் பாலிஸ்டிக்ஸ் லேப்ல இருந்தா வர்றேன். இரும்பு வாராவதியில சுட்டு கொலை செய்யப்பட்ட 3 குற்றவாளிகளின் உடல்ல இருந்து எடுக்கப்பட்ட புல்லட்டுகள் 0.32. ஆட்டோ ரிக்ஷா கொலையில சுட்டு கொலை செய்யப்பட்ட கேடி பக்கீரின் உடல்ல இருந்த குண்டும் 0.32. இந்த 2 சம்பவத்திலும் பயன்படுத்தப்பட்டது 0.32 புல்லட். சுட்டது ஒரே துப்பாக்கியால தான். சுட்டது யாருன்னு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதும் ஒரே ஆளத்தான். சார், இந்த கேஸ்ல சுட்டவன் பணத்துக்காக சுடல சார். கரெக்ட். இது மாதிரி குற்றவாளிகளை எல்லாம் சுட்டு கொண்டு இருக்கிறான்னா அவன் மனசுல ஏதோ ஒரு குரோதம் இருக்குதுன்னு அர்த்தம்.